கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 14 19 வசனங்கள் முடிய. நான் இந்த வசனங்களை வாசிக்க போகிறதில்லை. நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளலாம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியை ஆளும்படியாக, பூமியில் இருக்கக்கூடிய காலங்களை ஆளும்படியாக அவர் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கக்கூடிய சம்பவம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற காரியங்கள் என்ன? 14வது வசனத்திலேயும் 18வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கும் பொழுது சூரியனை குறித்தும் சந்திரனை குறித்தும் அவைகள் உண்டாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்துல பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைக்கிறார். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார்? சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குகிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறார். எது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நாம் அந்த 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அடையாளங்களுக்காக, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக இவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சூரியனும் சந்திரனும் இல்லை என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோமே, எது காலை எது மாலை என்பது தெரியாதபடிக்கு நாம் அழிந்து கொண்டிருந்திருப்போம் இல்லையா? அப்போ எது காலை எது மாலை, எது இன்றைய தினம் எது நாளைய தினம் என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் காலங்களை நாம் அறிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்? காலங்களை நேர்த்தியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுடர்களை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஒரு ஆர்டர்ல, ஒரு கிரமமாக செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். எது எந்தெந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அவர் காலங்களினுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் காலங்களை நேர்த்தியாக குறித்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் குறிக்கும்படியாக இந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த காலகட்டத்திலே செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தரிடத்திலே நாம் கொடுத்து விடலாம் என்பதற்கான ஒரு பெரிய சான்றாக இது காணப்படுகிறது என்பதையும் நம்மால் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவர் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி கர்த்தர் அநேக நேரங்களில் ஒரு சில வசனங்களிலே ஏற்ற காலத்திலே அவர் இந்த காரியங்களை செய்து முடிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். குறித்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? நம் அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்த தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்போ இது எல்லாம் எதை குறிக்கிறது? ஏதோ ஒரு வகையிலே கர்த்தர் சரியான காலகட்டத்திலே காரியங்களை நடப்பிக்கிறார் என்பதை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு சில சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் பொழுது ஒரு நட்சத்திரம் என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. அது வழிகாட்டுவதற்கு முன்பதாக அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றினால் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்போ இரட்சகருடைய பிறப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் காணப்பட்டது இல்லையா? அதே போல நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே யோசுவாவுடைய சம்பவத்திலே இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு இல்லையா? அதே போல ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது வானத்தின் நட்சத்திரங்களே எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியை எண்ணுவார்கள் என்று சொல்லி, அப்போ ஒரு இடத்திலேயும் இந்த சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் யாவற்றையும் வைத்து கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை மனிதனுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவையிலே மரிக்கும் பொழுது பூமியானது அந்தகாரப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ எல்லா இடங்களிலேயும் இந்த சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள்
ஒன்று தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய படைப்பினுடைய அந்த வல்லமையை, மகிமையை விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தர் மனிதனுக்கு சொல்ல விரும்புகிற சில செய்திகளை சொல்லக்கூடியதாக இவைகள் காணப்படுகிறது. மூன்றாவதாக காலங்களையும் நேரங்களையும் அது சரியான விதத்திலே குறிக்கிறபடினாலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்திலே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதற்கான சான்று? கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்பதற்கான சான்றாக இது இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்யக்கூடிய கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம இங்க வாசிக்கிறோம், அவைகள் அந்த சுடர்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, சூரியனோ அல்லது சந்திரனோ, பூமியிலிருந்து எந்த அளவுக்கு அவைகள் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் மிகவும் ஞானமாக குறித்து வைத்திருக்கிறார். பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவிலே சூரியனானது இருக்க வேண்டும், பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவிலே சந்திரன் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் நேர்த்தியாக he has placed everything in a very perfect way. ஒரு பெர்ஃபெக்ட்டான பொசிஷன்ல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார். சூரியன் நம்ம இப்படி வைத்துக் கொள்வோம், சூரியன் இன்னும் கொஞ்சம் பூமியை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? பூமியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பம் கிடைக்காமல் போய்விடும். சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னு வைத்துக் கொள்வோமே, நாம எல்லாருமே கருகி பொசுங்கி போயிடுவோம் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு நேர்த்தியாக தெரியும் பூமியிலிருந்து எந்த தொலைவிலே சூரியன் இருந்தால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி. சந்திரனும் அதே போலதான். சந்திரன் இன்னும் பூமிக்கு அருகாமையில இருந்தால் குளிர்ல நம்ம எல்லாருமே வாடி போயிடுவோம் இல்லையா? அதுவே தொலைவில் இருந்தால் சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த குளிர்ச்சியான காற்றும் கிடைக்காமல் நாம் போய்விடுவோம். அப்போ கர்த்தருக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும், மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அளவுக்கு வெப்பமும் குளிர்ச்சியும் தேவையோ அந்த அளவுக்கு அவைகள் அதை கொடுக்கும்படியாக கர்த்தர் நேர்த்தியான இடத்திலே சூரியனையும் சந்திரனையும் அவர் வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதனுடைய தேவை என்ன என்பதை கர்த்தர் நேர்த்தியாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மனிதன் அழிந்து போகாதபடிக்கு, அவனுடைய மாம்சம் அழிந்து போகாதபடிக்கு, அவனுடைய தேவைக்கு அதிகமாக சரியா காரியங்கள் கிடைத்து விடாதபடிக்கு, அவனுடைய தேவையை மாத்திரம் முற்றிலுமாக நிவர்த்தி செய்யும்படியாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் மனிதனுக்கு தந்தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகத்தான கர்த்தரை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒரு காரியத்தை நம்ப வேண்டும், என்னுடைய தேவை என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய அளவுகோல் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். அதற்கு மேலாகவோ அதற்கு குறைவாகவோ கர்த்தர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார் என்பதை இந்த வசனங்களிலிருந்தே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இது சூரியனாக இருக்கட்டும் அல்லது சந்திரனாக இருக்கட்டும், இரண்டும் ஒளிகளை கொடுக்கக்கூடிய சுடர்களாக காணப்படுகிறது, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சுடர்களாக அவைகள் காணப்படுகிறது. வேதாகமத்தில் ஏராளமான வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதம் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி. அது என்ன செய்கிறது? மனுஷன் எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியை காண்பிக்கக்கூடிய, பாதை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிச்சத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன? கர்த்தர் யாராக இருக்கிறார்? அவரும் வெளிச்சமாக இருக்கிறார் இல்லையா? அதே போல நம்மையும் எப்படி இருக்க சொல்லி இருக்கிறார்? பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ வெளிச்சத்திற்கு கர்த்தர் அநேக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனமும் அநேக காரியங்கள் வெளிச்சத்தை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நாம் பகலிலே நடந்தாலும் இடறி போகாதபடிக்கு, இரவிலே நாம் நடந்தாலும் இடறி போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இரண்டு வேளைகளிலேயும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சுடர்களை அவர் வைத்திருக்கிறார். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நோக்கம் மனிதன் இடறி போவது அல்ல, மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை என்பதை கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தையானது மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாதைக்கு தீபமும் அது தீபமாக இருக்கிறது, சரியா, நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி வேதாவசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் சரியான வழியிலே நடந்து செல்வதற்கு, இடறி விழாதபடிக்கு நேர்த்தியான வழியில் நடந்து செல்வதற்கு வெளிச்சம் உபயோகப்படுகிறது போல கர்த்தருடைய வசனமும் நமக்கு உபயோகப்படுகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரியா? நாம் மூன்று காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? காலங்களையும் நேரங்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். திசை எது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுடர்களை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் காலத்தின் தேவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய காலங்களை அவரிடத்திலே கொடுப்பதற்கு ஏற்ற நபராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது
கர்த்தருக்கு நம்முடைய தேவை என்ன என்பது தெரியும். அதை கூட்டியோ அல்லது குறைத்தோ கர்த்தர் கொடுப்பதில்லை. மூன்றாவதாக நாம் இதிலே வாசித்தோம், கர்த்தர் மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவர் வெளிச்சமாக கொடுத்த இந்த வேதாகம வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த வசனங்கள், இந்த பகுதி நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே கர்த்தர் சுடர்களை வைத்து மனிதனுக்கு உபயோகமாக அல்லது மனிதனை வழிநடத்துகிறது போல கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் கர்த்தராலே வழிநடத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.